ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, நியூ டே நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? சங்கீதங்களின் புஸ்தகம் 145 சங்கீதம் 20வது வசனம் கூட நான் வாசிக்க கேட்போம். கர்த்தர் தம்மில் அன்பு கூறுகிற யாவரையும் காப்பாற்றி துன்மார்க்கர் யாவரையும் அழிப்பார். அல்லேலூயா. எவ்வளவு அழகா இருக்குல்ல. தாவீது சொல்றாரு, கர்த்தர் தம்மில் அன்பு கூறுகிற யாவரையும் காப்பாற்றுகிறாரா. துன்மார்க்கரோ அழிவாங்க. துன்மார்க்க பற்றி நமக்கு தேவையில்லை. அப்போ நாம் கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவர்கள தெய்வ பிள்ளைகள, நாம் கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு அவர் என்ன செய்கிறாரா? அவர்களை காப்பாற்றுகிறாரா. இன்னைக்கு நீங்களும் நானும் ஜீவனோடு இருக்கிறனாலுமே கர்த்தருடைய சுத்த கிருபை தான். அதை நான் ஆனஸ்டாக நான் சொல்ல முடியும். தேவ பிள்ளையில் என் பலத்தினால, என்னுடைய சரீர வல்லமையினால், ஞானத்தால், ஐஸ்வர்யத்தால் இருக்குன்னு யாரும் சொல்ல முடியாது. ஒவ்வொரு நாளும் நம்ம கண்முழிக்கிறோம் ஆண்டவர் சுத்த கிருபை. ஏன்னா மனுஷன் நாட்கள் புல்லு கோப்பாக இருக்கான். காலை மலர்ந்து மாலை மறைந்து போகிறான். எத்தனை விதமான காரியங்களை பார்க்குறோம். இன்றைக்கி வாலிபமான பசங்களுக்கு ஹார்ட் அட்டாக். தேவப்பிள்ளைகள் நம்ம அறிந்திருக்கிறோம்ல, அது சிவியர் மேசிவ் அட்டாக். நாங்கள் வித்தின் 10 minutes எல்லாம் முடிஞ்சிச்சு பிரதர் அப்படின்னு சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கி பிளாட்ஃபார்மில் நடந்து போனாலுமே அங்கே மோதி ஆக்சிடெண்ட் மறித்து போகிறாங்க. ஆனால் ஆண்டவர் உங்களை என்னையும் கர்த்தர் எவ்வளவாய் பாதுகாக்கிறல்ல. ஆனால் இங்கே ஒரு முக்கியமான காரியம் சொல்லப்பட்டிருக்கு, தம்மிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு. தேவ பிள்ளைகளை நீங்களா நான் யாத்திரமா ஆண்டவத்தில் அன்பு கூறுகிறீர்கள். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மத்தில் அன்பு கூறுதார்ல. அதனால தான் ஆண்டவர் பொருளை வேறு எதுவுமே கேட்கல. ஆண்டவர் நேவனு கேட்குறாரு, உன் முழு இருதயத்தோட, உன் முழு ஆத்மாவோட, முழு சிந்தையோட, முழு பலத்தோட என்னிடத்தில் அன்பு கூறுவாயாக. ஏன்னா ரோமர் 5:8 சொல்லப்பட்டிருக்கோம், நான் பாவிகளாயிருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே ஆமென் அவருடைய அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். யோவான் 3:14 வாசிக்கிறோம், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறேன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தரில் இவ்வளவா அன்பு கூர்ந்தார். அப்படின்னா என்ன அர்த்தம்? மரண பரியந்த அன்பு கூர்ந்தார். யாருங்க நமக்காக ஒருத்தர் மறிக்க முடியும்? அல்லேலூயா. ஆனால் இயேசு நமக்காக மரித்தார் அல்லவா. நம்ம பாவங்களுக்காக, அக்கிரமங்களுக்காக, தெய்வ பிள்ளையில நாம் நல்லா இருக்கணுன்றதுக்காக. அல்லேலூயா. ஆமென். நான் அந்த பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்கணுன்றதுக்காக தான் நமக்காக ஜீவனை கொடுத்தார்ல. 1 யோவான் 1:7 அதனை வாசிக்கிறோம். தெய்வ பிள்ளையில இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவனை நீக்கி கழுவி நம்மை சுத்திகரிக்குமா. அப்போது ஆண்டவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து ஆமென் தன் ஜீவனை கொடுத்தார். ஆண்டவர் உன்னத்தில் என்ன கேட்கலாம்? நீ என்னிடத்தில் அன்பு கூறுவாயாக. அப்படி நம்ம ஆண்டத்தில் அன்பு கூறும்போது அவர் நம்மளை பாதுகாக்கிற ஆண்டவராயிருக்கிறார். அல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 3வது வசனம் இப்படியா சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்க கேட்போம். கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு அதை இரவும் பகலும் காத்து கொள்வேன். அல்லேலூயா. நான் அதை காப்பாற்றி அதுக்கு அடிக்கடி தண்ணீர் பாய்ச்சி ஒருத்தரும் ஒரு சேதம் வராதபடிக்கு இரவும் பகலும் பாதுகாப்புறோம். பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்க. தெய்வ பிள்ளைல ஆண்டவர் நம்மளை பாதுகாக்கிறனால தான் இன்னைக்கு வரலாம் நம்ம ஜீவனோடு இருக்கிறோம். அடிக்கடி அதுக்கு தண்ணீர் பாய்ச்சி, சில நேரத்தில் சோறு வருது, பலவீனம் வருது, பின்வாங்கி போகிறோம், முறுமுறுக்கிறோம். இப்படியாப்பட்ட காலங்களெல்லாம் ஆண்டவர் உடனே நம்மளை என்கரேஜ் பண்ணி தண்ணீர் பாய்ச்சி நம்மளை செழிக்க பண்ணுகிறார். ஆமென். இரவும் பகலும் தெய்வப்பட ஒருவேளை அவங்க கணவனோ மனைவியோ பெற்றோர்களோ பிள்ளைகளோ கூட நம்மளை பாதுகாக்க கண்ணோக்க மாட்டாங்க. நான் சொல்ல இரவும் பகலும் நான் அதை காப்பாற்றுவேன். அப்போது ஆண்டத்தில் நீங்கள் அன்பு கூறுங்க, அவர்களை பாதுகாக்கிற ஆவி, ஆத்மா, சரீரத்தை அவர் பாதுகாப்பார். கண்களை மூடி நம்ம செபிக்கலாம். தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரம்ப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றிங்கப்பா. ஆமென். நன்றே, நீர் எங்களை பாதுகாக்கிற கர்த்தர், காப்பாற்றுகிற கர்த்தர். ஆண்டவரே, இன்னைக்கு ஒரு நாங்கள் ஜீவனோடு இருக்கிறோன்னா அது உங்கள் கிருபை தான் ஆண்டவரே. அப்பா, இவர்கள் ஆவி, ஆத்மா, சரீரங்கள் பாதுகாக்கப்படுவதாக நான் செபிக்கிறோம். பகலில் வெயிலாயிலும் இரவிலே நிலவாயிலும் சேதப்படுத்துவதில்லை சொன்ன கர்த்தர் அப்படியே பாதுகாத்து இன்னும் உங்களிடத்தில் நாங்கள் அன்பு கூற எங்களுக்கு கிருபை பாராட்டும். இந்த நாள் முழுதும் கரை முடித்து நடத்தும். கிருபை கொப்ப கொடுறோம், பாதுகாத்துக்கணும். இயேசுவின் மேல் செபக்கெல்லாம் போய் தாவே. ஆமென். அவர்களை காப்பாற்றுவார். தைரியமாக போங்க. God bless you.